வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப். இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டியான பச்சை மொச்சை பொரியல் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் பாருங்கள், ஒரு 5 நிமிடம் இல்லைன்னா 7 நிமிடத்துக்குள்ளே இது பண்ணி முடிச்சிடலாங்க. ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். அடுத்து இந்த பச்சை மொச்சையில் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க. குழம்பு வைக்கலாம், அப்புறம் வந்துட்டு பொரியல் பண்ணலாம், அப்புறம் நிறைய சைடிஷே வந்துட்டு நிறைய பண்ணலாம். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு பதிவுலேயும் அதை பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு எல்லா வகையான உணவுகளுக்கு வந்துட்டு சைடிஷாக இருக்குங்க. சப்பாத்தி கூட நடுவில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மொச்சை வந்து வேக வச்சிடலாங்க. சரியாக ஒரு 2 விசில் தான், அதுக்கு மேலேயும் விட வேணாம், கம்மியாக விட வேண்டாம். அப்படியே ஆவி போன பின்னாடி நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த விரல் வச்சு நசுக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நசுக்கும் போது நல்லா மசிஞ்சிடணும். அதே சமயத்தில் ரொம்ப குழஞ்சிருக்கவும் கூடாது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. 2 விசில் தான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ வந்து அது 5 பூண்டு பற்கள் வந்துட்டு தட்டி வச்சுருக்கேங்க. இது ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி வந்து தட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிளகா வத்தல், கறிவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இது தாளிக்கிறதுக்காக நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இந்த பூண்டும் இதோடு நம்ம வந்து இப்போ சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சமையல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு வேலையும் முடிச்சிடலாம். பாத்திரம் நல்லா காஞ்சி வந்த பின்னாடி 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நான் இப்போ ஒரு 250 கிராம் அளவுக்கு பச்சை மொச்சை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தாங்க. நம்மளுக்கு எவ்வளோ போடணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டாலே போதும். இது நல்லா செவந்து வரும்போது இப்போ வந்து மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா செவந்து வரும்போது இப்போ வெங்காயம், இந்த பூண்டு சேர்த்துட்டு அடுத்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோங்க. பாருங்கள், நல்லா இந்த செவந்து வந்துடுச்சு. தாளிப்பு ரொம்ப முக்கியங்க. குழம்புக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, தாளிப்பில் இருந்தால் வந்துட்டு அந்த ரெசிபியோட டேஸ்ட்டே அடங்கியிருக்குங்க. நம்ம தாளிக்கிறது வந்து கருக விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் சரியாக பொரியாமையும் இருந்துடக்கூடாது. இந்த பூண்டு வந்துட்டு கொஞ்சம் செவந்து வரணுங்க. செவந்து வரும்போது அப்படி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள் வீடு ஃபுல்லாக. அந்த டயத்தில் வந்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை முதலே சேர்க்க வேண்டாங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பின்னாடி இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகம் வதங்க வேண்டாங்க, லைட்டாக வதங்கினாலே போதும். அதாவது கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் வதங்கிக்கிறட்டும். வதங்கின பின்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்து அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இவ்வளவு தாங்க. நான் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. இது கொஞ்சம் அந்த தாளிப்புலேயே வந்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச மொச்சையை கொட்டிடலாங்க. அதில் சேர்த்துக்கலாம். தண்ணீர் இல்லாமல் பெரும்பாலும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ கொஞ்சம் தனியாக கொஞ்சம் பெரிய வெங்காயம், மல்லித்தலையும் வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புலேயே இருக்கட்டும். ரொம்ப சுலபமாக ஒரு அட்டகாசமான ஒரு சைடிஷ் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து ட்ரை பண்ணலாங்க. அது ரொம்ப சீக்கிரமாக. இப்போ வந்து இந்த பச்சை வெங்காயம் தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இப்போ போட்டு நம்ம சும்மா ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு அது கொஞ்சம் வெந்தாலே போதும். அந்த சூட்லேயே வந்துட்டு வதங்கிடும். அந்த மாதிரி வதங்கின பின்னாடி மல்லித்தலையை போட்டு நம்ம இறக்கலாங்க. இவ்வளோ தாங்க. செம்ம டேஸ்டியான பச்சை மொச்சை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.